வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் பேசியதாக தகவல். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சி.பி. ராதாகிருஷ்ணனை கட்சி பேதமின்றி திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துகிறது. இந்திய நாட்டிற்கு துணை ஜனாதிபதியாக வருவதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்தது ஒரு வாய்ப்பு. ஆகவே அனைத்து நாடாளுமன்ற கட்சி பேதமின்றி மரியாதைக்குரிய மாண்புமிகு ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு. ஒரு தமிழருக்கு கிடைக்க இருக்கும் மாபெரும் பெருமையை அரசியல் எல்லைகளை தாண்டி ஆதரிக்க வேண்டும். சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க கோரி தமிழகத்தில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தமிழரை அறிவித்தாலும் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் தொடர்பாக இந்தியா கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்றும் செல்வ பெருந்தகை தகவல். தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராவது மகிழ்ச்சி. பின்னாளில் அவர் குடியரசுத் தலைவராகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நிகழ்ச்சி. மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு நல்ல நண்பர். அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர்தான் ராஜ்யசபாவுக்கும் சேர்மன். வைஸ் பிரசிடென்ட் தான் மாநிலங்களவைக்கும் அவைத்தலைவர். அந்த பொறுப்பினை நமது தாய் தமிழகத்தைச் சேர்ந்தவரும் வீரமும் விருந்தோம்பலும் நிறைந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு பிரதிநிதி போல இங்கே இருந்து அரசியல் நடத்திய அவர் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதற்கு எங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆதரவு. பாமகவில் நிறுவனர் ராமதாசுடன் மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் தன்னிச்சையாக ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு. ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெறாமல் வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கிய விவகாரம். திமுக எம்பி ஜெகதரட்சகனுக்கு எதிராக அமலாக்கத்துறை நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதில் அளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர்களுக்கான அதிகாரம் என்ற பெயரில் பீகார் மாநிலத்தில் ராகுல் காந்தி 2வது நாளாக பேரணி. ராஷ்டிரிய ஜனதா கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவுடன் டிராக்டரில் சென்று பொதுமக்களை சந்தித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. மல்லிகார்ஜுன கார்கே, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம்.
வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக விவாதிக்க அனுமதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கம். திமுக உள்ளிட்ட எம்பிக்களின் தொடர் அமளியால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் கூடாது என தமிழக அரசுக்கு சில தலைவர்கள் ஆலோசனை வழங்குவதாக அன்புமணி விமர்சனம். பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என விசிக தலைவர் திருமாவளவன் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அறிக்கை. விழுப்புரத்தில் நேற்று நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட விவகாரம். உரிய விளக்கம் அளிக்க கோரி அன்புமணிக்கு கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நோட்டீஸ். சென்னையில் நடிகர் ரஜினிகாந்துடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீர் சந்திப்பு. போயஸ் கார்டன் இல்லத்தில் ரஜினிகாந்தை சந்தித்து 30 நிமிடங்கள் பேசியதாக தகவல். தாவேகா 2வது மாநில மாநாட்டுக்கு கர்ப்பிணிகள், குழந்தைகள் வர வேண்டாம் என விஜய் அறிவுறுத்தல். தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாட்டுடன் ஒழுக்கமாக நடந்து கொள்ளுமாறும் கடிதத்தின் மூலம் அறிவுரை. தமிழக வெற்றிக் கழகம் குறித்து கடுமையான விமர்சனங்களை பொதுக்கூட்ட மேடையில் முன்வைத்த சீமான். டிவிகே என்பது தனது காதில் டீவிற்க என விழுவதாக சரமாரி விமர்சனம். தளபதின்னு கேக்குது, அப்படி கத்தாத. என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தளபதின்னு கேக்குது, அப்படி கத்தாத. ஏன் அப்படி கத்தாதப்பா, தளபதி தளபதி அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா எதுக்குடா வந்திய டிவிக்க டேய் டிவிக்கு வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் செய்தியாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் பவுன்சர்களிடையே வாக்குவாதம். மேடையிலிருந்து ஆவேசமாக இறங்கி வந்த சீமானால் பரபரப்பு. தேர்தல் வெற்றிக்கு ஓபிஎஸ்ஐ பாஜகவை சேர்ந்தவர்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. பொருளாதார தடையை தகர்த்து முன்னேற்றத்திற்கான பயணத்தை சாத்தியமாக்கியது விடியல் பயணம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். 51 மாதங்களுக்குள் விடியல் பயணத்தின் மூலம் நமது சகோதரிகள் 50,000 வரை சேமித்துள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. வாக்குறுதிய தேர்தல் அறிக்கையில சொன்னோம். உடனே நமக்கு எதிரானவங்க என்ன சொன்னாங்க? இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி, இதனால பேருந்துகளை குறைச்சிடுவாங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்திடுவாங்க. தங்களுடைய இஷ்டத்துக்கு கதை, திரைக்கதை வசனம் இதை தொடங்கினாங்க. ஆனா கடந்த அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பாழ்படுத்தினதையும் மீறி சொன்ன மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கு விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கை. இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா, மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம். இதோட பலன் சமூகத்துல எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சுமார் 1000 ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக டிட்டோ ஜாக் அமைப்பினர் அமைச்சர் அன்பில் மகேஷுடன் பேச்சுவார்த்தை. நல்ல முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை அளித்திருப்பதாக டிட்டோ ஜாக் நிர்வாகிகள் தகவல். ஆகஸ்ட் 22ஆம் தேதி திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என டிட்டோ ஜாக் நிர்வாகிகள் உறுதி. இன்று பிற்பகல் கூடும் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் எனவும் தகவல்.
ஆகஸ்ட் 22ஆம் தேதி டிட்டோ ஜாக் பேரமைப்பு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கோட்டை முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இன்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலே இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் அமைச்சர் அவர்கள் மீது எங்களுக்கு அவர்கள் கூறிய வார்த்தைகளின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய டிட்டோ ஜாக் பேரமைப்பினுடைய மாநில பொதுக்குழு இன்று பிற்பகல் 3 மணிக்கு கூடுகிறது. அந்த பொதுக்குழுவிலே தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் கூற முடியும். இப்போதைக்கு எங்களுடைய போராட்டம் என்பது ஆகஸ்ட் 22ஆம் தேதி இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சங்கரன்கோவில் நகராட்சி நகர்மன்ற தலைவர் பதவியை மீண்டும் கைப்பற்றியது திமுக. 6வது வார்டு உறுப்பினர் திமுகவை சேர்ந்த கௌசல்யா வெங்கடேஷ் வெற்றி பெற்றதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் கோயில் திருவிழாவின் போது பக்தர்களிடம் வலுக்கட்டாயமாக பணம் வசூலித்ததாக புகார். பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். விருதுநகர் ஜவுளி பூங்காவில் 437 கோடியில் உட்கட்டமைப்பு பணிகள், சாலை உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. அக்டோபர் 17ஆம் தேதி தீபாவளி பண்டிகைக்கு ஊருக்கு செல்வோருக்காக ரயில் முன்பதிவு தொடங்கிய 10 நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டும் விற்று தீர்ந்ததால் பெரும்பாலானோர் ஏமாற்றம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடந்த கிருஷ்ணர் ஊர்வலத்தில் மின்சாரம் தாக்கி 5 பேர் பலி. தேரை இழுத்து சென்றபோது மின் கம்பிகளில் உரசி விபத்து ஏற்பட்டதாக தகவல். கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் பள்ளி தாளாளர் வீட்டில் 9 லட்சம் ரொக்கம் 31 சவரன் நகைகள் கொள்ளை. தடுக்க வந்தவர்களை அரிவாளால் வெட்டிவிட்டு சென்ற கொடூரம். திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லும் கனரக வாகனங்கள் தடுத்து நிறுத்தம். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கையால் ஆபத்தான முறையில் பாலத்தில் நிறுத்தப்பட்ட கனரக வாகனங்கள். சென்னை பெரும்பாக்கம் குடியிருப்பு பகுதிகளில் டன் கணக்கில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் அதிருப்திக்குள்ளான 100க்கும் மேற்பட்டோர் மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக மேல் கூடலூரில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கூடலூரில் 13.6 சென்டிமீட்டரும், தேவாலாவில் 9.4 சென்டிமீட்டர் மழை பதிவு.